ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மோட்டாரை ஃபால்ட்டு பார்க்குறதுக்காக போயிருந்தேன். கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாரு. போயிட்டு சரி அவனுடைய கம்ப்ளைண்ட் என்னான்னு கேட்டோம். மோட்டார் ஓடிட்டே இருக்குது, சடனாக ஃபியூஸ் போகுதுன்னு சொல்லியிருந்தார். சரி ஃபியூஸ் போகுதுன்னா ஏதாவது லோ வோல்டேஜாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வோல்டேஜை செக் பண்ணேன். ஃபேஸ் டு ஃபேஸ் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 345 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இருந்துச்சு. வோல்டேஜ் ஓகே. சரி ஸ்டார்ட்டார் எதனா கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டாரையும் செக் பண்ண திறந்து ஸ்டார்ட்டாருக்குள்ளேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஃபேஸ் டு ஃபேஸ் வோல்டேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா 340 345 அந்த ரேஞ்சுக்கு வந்துருந்துச்சு. மோட்டாரும் ஆன் ஆகுது. ஏன் ஃபீஸ் போகுது, சரி ஃபைனலாக ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் மோட்டாரை அப்படின்னு சொல்லிட்டு வைண்டிங்கை செக் பண்ணேன். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பெரிய ஒரு ஷாக்கு. என்ன இருந்ததுன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் செக் பண்ணும்போது வர வோல்டேஜ் நம்ம வைண்டிங்கை கழட்டிட்டு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு வைண்டிங் கண்டினியூட்டி வரலை. அப்போ கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், இது மோட்டார் தான் தூக்கி பார்க்கணும் போர்வெல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.